ஆக்சுவலாக இன்றைக்கி டோட்டல் சக்ஸஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 இடத்துலையும் நாமக்கல் ஆனாலும் சரி, கரூர் ஆனாலும் சரி, கூடிய கூட்டம், மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு எழுச்சி, ஒரு பேச்சை கேட்கறதற்கும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவும், குறிப்பாக இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, மேற்கு மண்டலத்தின் நுழைவாயில் இது. மேற்கு மண்டலத்தில் கால் எடுத்து வச்சுருக்காரு. மேற்கு மண்டலம் அதிமுகவுக்கு பலமான மண்டலம்னு கருதப்படுகிறது. அது எந்த அடிப்படையில்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணி மிகப்பெரிய இடங்களில் வெற்றி வாய்ப்பை பெற்றது. சொல்லப்போனால் கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் 75 இடங்கள் அவங்க கூட்டணி அதிமுக கூட்டணி கிடச்சிதுன்னா, அதில் அதிகமான இடங்கள் கிடச்சது இந்த கொங்கு பெல்ட்டு தான். அப்போ அந்த மண்டலத்தில் இன்றைக்கி விஜய் முதல் தடவையாக மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்துக்கு போயிருக்கும்போது, மக்களிடையே கிடைச்ச வரவேற்பு, அங்கே கூடிய கூட்டம்ன்றது உண்மையிலே இதுவரையில் நாமக்கல்லோ கரூரோ கண்டிராத கூட்டம்னு அந்த ஊர்க்காரங்களே சொல்கிறாங்க. அது உண்மையிலே வர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா, இப்படி பட்டிமன்றம் நடத்துகிறவங்க நடத்திக்கிட்டே இருக்கட்டும்.